பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வணக்கம். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் 2024 துலாம் ராசி மற்றும் துலாம் ராசியுடைய நட்சத்திரங்களான சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு, இந்த ஆகஸ்ட் மாதத்துல எந்த மாதிரியான பெனிஃபிட்டான பலன்கள்லாம் கிடைக்க போது, எதன் வகையில நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ப்ரெடிக்ஷன் இந்த வீடியோ பதில ரொம்ப டீடைலா பார்க்கலாம். இப்போது இந்த ஆகஸ்ட் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஆகஸ்ட் மாதத்துல நவ கிரகங்கள்லாம் எந்த இடங்கள்ல பொசிஷன் ஆயிருக்கு அப்படிங்கறத ரொம்ப டீடைலா பார்க்கலாம். முதலாவது அந்த மாதத்துல நம்முடைய ராசிக்கு 5th ஹவுஸ்ல பார்த்தோம்னாக்கா சனி பகவான் வக்ரம் ஆகுறாரு. ரொம்ப நம்ம இம்பார்ட்டன்டா நோட் பண்ண வேண்டிய விஷயம் இதுதான். சனி வக்ரம் அடைகிறாரு இந்த மாதத்துல. அடுத்த 6th ஹவுஸ்ல வழக்கம் போல ராகு பகவான் டிராவல் பண்றாரு. 8th ஹவுஸ்ல குருவும் செவ்வாயும் கன்ஜெக்ஷன்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் செவ்வாய் பாத்தீங்கன்னா ஒரு 26 நாட்கள் இந்த மந்த்ல உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருப்பாரு. அடுத்த 10th ஹவுஸ்ல சூரியன் டிராவல் பண்றாரு. மேலும் சுக்கிரனும் புதனும் கன்ஜெக்ஷன்ல 11th ஹவுஸ்ல டிராவல் பண்ணுவாங்க. 12th ஹவுஸ்ல வழக்கம் போல கேது பகவான் டிராவல் பண்றாரு. எந்த சேஞ்சஸ் இல்ல. சோ இந்த மாதத்துல மந்த்லி பிளானட்லாம் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுது, என்னென்ன கரெக்ஷன் பண்ணுது அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் டீடைலா அனலைஸ் பண்ணணும். அதுலயும் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லே கரெக்டா 5ஆம் தேதி புதன் வக்ரம் ஆவாரு. அதுலயும் 28ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆவாரு. சோ அதை கொஞ்சம் நம்ம நோட் பண்ணிக்கணும். இந்த மாதத்துல மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல அதாவது 16ஆம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி ஆவாரு. சோ அதையும் கொஞ்சம் நம்ம நோட் பண்ணிக்கணும். அதன் பிறகு பார்த்தோம்னா 22ஆம் தேதி புதன் பின்னோக்கி டிராவல் பண்றாரு. அதாவது 11ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகுறாரு. அதனை தொடர்ந்து சுக்கிரன் கரெக்டா 24ஆம் தேதி நம்மளுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகி நீச்சம் ஆகுறாரு. சோ அதையும் நம்ம கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும். ஃபைனலா 26ஆம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகுறாரு. சோ இதுதான் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான கிரக நிலைகள். இந்த ஆகஸ்ட் மாதத்துல சனி வக்ரம், புதன் வக்ரம், அதுலயும் வக்ரத்திலையும் பின்னோக்கி டிராவல் வேற பண்றாரு. இதெல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சுட்டு இந்த மாதத்தை நம்ம அனலைஸ் பண்ணணும். இப்போது இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடைலா அனலைஸ் பண்ணலாம். முதலாவதா சனி வக்ரம். 5ஆம் இடத்துல சனி வக்ரம் ஆகுறது ஓரளவுக்கு அட்வான்டேஜா நம்ம எடுத்துக்கலாம். பட் ஆனா மோஸ்ட்லி அது டிஸ்அட்வான்டேஜ் தான். ஏன்னா 5ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி நமக்கு ஒரு யோகாதிபதி அவர் வக்ரம் ஆகுறாரு. ஆகவே பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் சோ இதுல ரொம்ப அவேர்னஸோட இருக்கணும். நான் முன்னாடி லைட்டா கவனம் தான் வச்சுக்க சொல்லியிருப்போம். போன மாதங்கள் எல்லாம் அது பெருசா நம்மள கெடுக்காது. பட் ஆனா இந்த மாதத்துல பிள்ளைகளால நிறைய மன வருத்தங்கள், பிள்ளைகள் சார்ந்த வகையில ஏதாச்சும் பிரச்சனைகள் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ அதுல கொஞ்சம் அவேர்னஸோட செயல்படுறது நல்லது. மேலும் குழந்தை பாகியம் சார்ந்த வகையில ஏதாச்சும் மருத்துவ செலவுகளை செய்ய வச்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் சனி வக்ரம். சோ அதுலயும் கொஞ்சம் அவேர்னஸோட செயல்படுறது நல்லது. அடுத்தா பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு. பூர்வீக சொத்துல ஏதாச்சும் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, வில்லங்க நடந்துட்டு இருக்குன்னா அதுக்கு கொஞ்சம் ரிலீஃப்மெண்ட் கிடைக்கும். கொஞ்சம் அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் உங்களை அமைதிப்படுத்தும். அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அப்படியே அமைதியாகும். சில பேருக்கு இப்பதான் புதுசா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா சனி வக்ரம் ஆயிருக்காரு. ஆகவே அப்படியே மெல்ல மெல்ல ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா பிரச்சனைகள், புது பிரச்சனை ஏதாச்சும் கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதுல எல்லாம் கொஞ்சம் அவேர்னஸோட செயல்படுறது நல்லது. ஓவராலா பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள், பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள், மேலும் குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள் இதுல எல்லாம் கூடுதல் விழிப்புணர்வு அப்படிங்கிறது இந்த மாதத்துல இருக்கணும். அடுத்த 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் வழக்கம் போல அவர் நமக்கு ஃபேவரா தான் இருக்காரு. எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும், எவ்வளவுதான் குழப்பங்கள் வந்தாலும் அதெல்லாம் சமாளிக்கிற பலத்தை ராகு பகவான் கொடுத்துருவாரு. எவ்வளவு குழப்பம் வந்தாலுமே அதை நீங்க எப்படியோ ஒரு வகையில சமாளிச்சிருவீங்க. அது மட்டும் இல்லாம நீண்ட நாள் கடன் பிரச்சனை, கடன் தொல்லைகள், இப்ப ஏதாச்சும் கடன் உதவி தேவை அப்படின்னாக்கா அதுக்குமே ஒரு வாய்ப்புகள் அது எல்லாமே இந்த மாதத்துல நமக்கு கிடைக்கும் சிறப்பா. அடுத்ததான் 8th ஹவுஸ்ல பார்த்தோம்னாக்கா குரு செவ்வாய் கன்ஜெக்ஷன். அது ஒரு யோகம் நான் சொல்லியிருந்தேன், குரு மங்கள யோகம்னு சொல்லியிருந்தேன். அது இந்த மாதத்துல தொடருது. பட் இருந்தாலுமே ஹெல்த் வைஸா கொஞ்சம் அவேர்னஸோட இருக்கணும். வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் அதுலயும் கொஞ்சம் அவேர்னஸோட இருக்கணும். மேலும் குடும்பம் சார்ந்த வகையில கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுறது சிறப்பு. குடும்பத்துல ஏதாச்சும் குழப்பங்கள், மன வருத்தங்கள் இதெல்லாம் ஏற்பட்டு நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுலயும் சனி பகவான் வக்ரம் ஆகுறாரு. சோ அதையும் நம்ம கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும். இந்த மாதத்துல தாய் வழியில ஏதாச்சும் குழப்பங்கள் ஏற்படலாம். தாயால ஏதாச்சும் மன வருத்தங்கள் ஏற்படலாம். தாயாரோட ஏதாச்சும் கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படலாம். இது ஏதோ குடும்பத்துல கொஞ்சம் குழப்பமா, பெருசா நிம்மதி இல்லை அப்படிங்கிற மாதிரி இழுத்து போறது வாய்ப்பு இருக்கு. சோ அதுல கொஞ்சம் அவேர்னஸோட செயல்பட்டா சிறப்பான பலன்கள் இந்த மாதத்துல கிடைக்கும். இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் 26ஆம் தேதிக்கு பிறகு ஓவராலா எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். ஏன்னா செவ்வாய் டிரான்சிட் ஆயிடுவாரு, 9ஆம் இடத்துக்கு வந்துருவாரு, ஃபேவரா வந்துருவாரு. 9ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆனதுக்கு பிறகு 26ஆம் தேதிக்கு பிறகு எவ்வளவு குழப்பமான சூழ்நிலை இருந்தாலும் எல்லாமே சால்வ் ஆயிடும். அடுத்ததான் 10ஆம் இடத்துல பார்த்தோம்னாக்கா சூரியன் லாபாதிபதி 10ஆம் இடத்துல இருக்காரு. இந்த மாதத்துல பொருளாதாரம் சார்ந்த வகையில பெருசா பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா லாபாதிபதி 10ஆம் இடம், 11ஆம் இடம், அதுலயும் 11ஆம் இடத்துல ஆட்சி ஆவாரு. அது எவ்வளவோ நமக்கு பெனிஃபிட் தான். ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல பொருளாதார ரீதியா பெருசா லேக் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல.
பொருளாதாரம், கெரியர் வைஸான விஷயங்கள், அதாவது தொழில், உத்தியோகம், இதெல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணும். அது சம்பந்தமான சிந்தனைகள்லாம் வரும். நிறைய பேர் ஏதாச்சும் தொழில் ஸ்டார்ட் பண்ணணும், அப்படி இல்லைனாக்கா ஏதாச்சும் உத்தியோகத்துக்கு போயிடணும், உத்தியோக முயற்சி எடுக்கிறது. ஸோ அதெல்லாமே இந்த மாதத்துல சிறப்பான முறையில் நடைபெறும். அதுல நல்ல ரிசல்ட் இந்த மாதத்துல கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நான் ஒரு பெனிஃபிட்டா தான் பாக்குறேன். சனி பார்வை அப்படிங்கிறது லாபஸ்தானத்து மேல, அதுவும் இந்த மாதத்துல வக்ர பார்வை அப்படிங்கிறது நம்மளுடைய ராசிக்கு 11ஆம் இடத்து மேல பதியும். ஸோ அது கொஞ்சம் மைனஸா இருந்தாலுமே ஓகே, நம்ம இந்த மாதத்துல எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடலாம். பொருளாதார ரீதியா இருக்கக்கூடிய இந்த கமிட்மெண்ட், தேவையான விஷயங்கள், அது எல்லாத்தையும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஒரு ஃபேவரான ஒரு மந்தா இருக்கும். அதே போல இந்த மாதத்துல புதன் வக்ரம் ஆவாரு. வக்ரமாகி 10th ஹவுஸுக்கே போவாரு. 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தான். அதுலயும் விரையாதிபதி 10ஆம் இடத்துல இருக்காரு. ஆகவே செலவுகள் தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும். பணம் வரும், செலவாயிட்டே இருக்கும். எதுலயாச்சும் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு பணத்தை எடுத்து இன்னொரு இடத்துல அப்படியே மாத்தி மாத்தி கை மாத்திட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. பணம் வரும், உங்களுடைய தேவைகளை அது ஃபுல்ஃபில் பண்ணும். பட் ஆனா கையில பணம் தங்காது, எதையும் சேமிக்க முடியாது. அப்படியே வந்துகிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். அப்படிதான் இருக்கும். அடுத்ததா திருமண முயற்சி மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்த அளவுல முக்கியமான முடிவுகளை இந்த மாதத்துல எடுக்க வேண்டாம். சோ அது ஒரு பெரிய அளவுல பெனிஃபிட்டா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் பொசிஷன் ஆயிருக்காரு, குருவோட போய் கன்ஜெக்ஷன் ஆயிருக்காரு. ஆகவே முக்கியமான முடிவுகளை எதையும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுங்க. குறிப்பா திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, இது சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எதையும் டக்குன்னு எதையும் எடுக்க வேண்டாம். சோ அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையா செயல்படுத்துறது சிறப்பா இருக்கும்னு எனக்கு தோணுது. அடுத்த ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த அளவுல இந்த மாதத்துல சூரியனும் புதனும் அதிக நாள்லாம் ஒன்னும் கன்ஜெக்ஷன்ல டிராவல் பண்ணல. ஆகவே படிப்பு சம்பந்தமான நிறைய குழப்பங்கள் வரலாம் இந்த மாதத்துல. அதுலயும் சனி பகவான் வக்ரம் ஆகுறாரு, லாபஸ்தானத்தை பாக்குறாரு, குரு செவ்வாய் இதெல்லாம் வந்துட்டு 8ஆம் இடத்துல. ஆகவே படிப்பு சம்பந்தமா நிறைய லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுறது சிறப்பு. கன்ஃபியூஷன்ஸ் வரலாம், எதை நம்ம சூஸ் பண்றது, எதை நோக்கி டிராவல் பண்றது அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே படிப்பு மேல கவனம் வைங்க. உங்களுக்கு எது பர்சனலா உங்களுக்கு எது தோணுதோ அதை செயல்படுத்துங்க. ரொம்ப குழப்பமா இருக்குனாக்கா யாராச்சும் ஒருத்தவங்க கிட்ட, சரியான ஆள் கிட்ட போயிட்டு நல்ல ஒரு அட்வைஸ் வாங்கிட்டு அதன் பிறகு செயல்படுத்துறது சிறப்பான பலன்களை கொடுக்கும். அடுத்தா ஹெல்த் வைஸா பார்க்கும்போது இந்த மாதத்துல மெயினா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா உடல் ஆரோக்கியம் தான். உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் ரெண்டுலயுமே நீங்க இந்த மாதத்துல கவனம் செலுத்தணும். ஆகவே நல்ல ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க. நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. மன ஆரோக்கியத்தை பராமரிக்க நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு போயிட்டு வாங்க. குழப்பமான சுச்சுவேஷன்லாம் உங்க மனநிலையில நிலவிக்கிட்டு இருக்குனாக்கா உங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு போயிட்டு வாங்க. நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு அமைதியோட உங்களுடைய முடிவுகள் எடுங்க. அதுல நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். மேலும் உடல் ஆரோக்கியத்தை நல்லா தக்க வச்சுக்கிறதுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவு, இரவு நேரங்கள்ல தூங்குற விஷயங்கள்ல நல்ல ஒரு கவனம் செலுத்துங்க. கரெக்டா 8 மணி நேரம் தூங்கிடுங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணாதீங்க. சோ அதுல எல்லாம் நல்ல கவனம் செலுத்தினாலே ஹெல்த் வைஸா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். மேலும் 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு என்னதான் உடல் ஆரோக்கிய ரீதியா பிரச்சனைகள் வந்துகிட்டே இருந்தாலுமே சோ அதுக்கு உடனடி ரெமெடி அப்படிங்கிறது கிடைச்சிடும். அதனால உடல் ஆரோக்கியத்தை பத்தி பெருசா ஒரி பண்ணிக்க வேண்டாம். பட் ஆனா கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்கன்னு சொல்றேன். ஓவராலா அந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த அளவுல புதன் பகவானும் சனி பகவானும் வக்ரம் ஆகுறாங்க. அது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜா தான் இருக்கு. பட் இருந்தாலுமே இந்த மாதத்துல கெரியர் வைஸா, பினான்சியல் ரீதியா பெருசா குழப்பங்கள் ஏற்படாது. சோ அது அப்படியே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். பட் ஆனா அந்த பூர்வீகம், குழந்தை பாகியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள், தாயார் சார்ந்த விஷயங்கள், தந்தை சார்ந்த விஷயங்கள், சோ இதுல எல்லாமே கொஞ்சம் அவேர்னஸோட செயல்படுறது நல்லது. குடும்பம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். வாக்குவாதம் யாரு கூடயும் பண்ணாம கொஞ்சம் அனுசரிச்சு செயல்படுறது நல்லது. ஹெல்த் மேல கவனம் வச்சுக்கோங்க. இந்த விஷயங்களை மட்டும் பராமரிச்சுக்கோங்க. மற்றபடி பெரிய அளவுல குழப்பங்கள் அப்படிங்கறதுலாம் இல்ல. அப்படியே ஸ்மூத்தா நகர்ந்துரும். இந்த மாதம் பெருசா ஃபேவர் இல்ல. பட் இருந்தாலும் ரொம்ப ஒஸ்டன்லாம் சொல்ல முடியாது. ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி போகும். திடீர் முடிவுகள் எடுக்கிறத நிப்பாட்டிக்கோங்க இந்த மாதத்துல. அதுல மட்டும் கவனமா இருந்தாலே இந்த மாதம் எவ்வளவோ நீங்க சேஃப் தான். வாழ்த்துக்கள். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.